எம்ஐ வெர்சஸ் சிஎஸ்கே. இந்த 2 டீமுங்களும் பார்த்தா சிரிப்பாக தான் இருக்குது. 2 டீமு பெரிய டீமுன்றானுங்க. பெருசாக ஒரு ரன் அடிக்க மாட்டேன்றானுங்க, ஒன்றும் பண்ண மாட்டேன்றானுங்க. இந்த 2 டீமை பற்றி என்ன சொல்கிறது, ஒன்றுத்துக்கும் கிடையாது. இந்த 2 டீமை பற்றி, சிஎஸ்கேவும் மும்பையும் பற்றி சொல்கிறதுக்கு. ஆர்சிபியாச்சும் பரவாயில்ல, அடிச்சு நவுத்துனானுங்க. இந்த மும்பை பார்த்தா அடி பிடிங்கிடுவானுன்னு பார்த்தா ஒரு மாட்டான்ல. சிஎஸ்கேவை பார்த்தாலும் அவனுங்க இஸ்துன்னு போய் ஜெயிக்க வைக்கிறானுங்க. இதில் டோனி நல்ல வேலை. இதில் ஒரு நல்ல விஷயம்னா டோனி ரன் அடிக்கலை. டோனி அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருந்தா ஐயோ சென்னை ஆளுங்களை பிடிச்சிருக்க முடியாது. அவனுக்கு இல்லாத ஆட்டெல்லாம் போட்டிருப்பானுங்க. நல்ல வேலைப்பா வந்த டோனி வந்தார். இல்லை எனக்குன்னா ஒன்றா, டோனி மேட்ச் அடிச்சு வின் பண்ணி கொடுத்தா அது ஓகே. ஒரு 4 ரன்னு 3 ரன்னில் ஒரு 4 அடிச்சு கொடுத்து வின் பண்ணி கொடுத்தா அதெல்லாம் கணக்கிலையே சேர்க்க முடியாது. டோனி ஒன்றும் அந்த அளவுக்குலாம் கிடையாது. நீ ஃபஸ்ட்லேருந்து அடிச்சு கொடுத்து ஒரு 20 ரன் 30 ரன் அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுத்தா கூட பரவாயில்லடாடி. அநியாயத்துக்குன்னா ஒரு 4 ரன்னு 3 ரன்னில் ஒரு 4 6 அடிச்சு கொடுத்து வின் பண்ணி கொடுத்துட்டு போனால் இதெல்லாம் ஏன் இது பண்ணானுங்க. இதுக்கு வேறு சென்னை ஃபேன்ஸ் வேறு ஆகா ஓஹோன்னு கத்துறாங்க. இதில் தலைவன் வேறு ரோஹித் சர்மா, அவன் அவுட் ஆகி ரோஹித் சர்மா அவுட் ஆகி போனது தான் எனக்கு கஷ்டமாகி போச்சு. இல்லைனா ஒரு 150 160 150லாம் ஒரு டார்கெட்டே கிடையாது. ஒரு 180 ஒரு 200 கிட்ட எத்தனை வைப்பானுங்க. கொஞ்சம் மேட்ச்சு பார்க்குறது இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தா சப்பையாக 150 ஆச்சு. மேட்ச்சு பார்க்குற இன்ட்ரெஸ்டே போச்சு நேற்று. அந்த அளவுக்கு பெருசாக மேட்ச்சில் ஓஹான்லாம் போகல. இதில் வேறு பிக்கெஸ்ட்டு ரைவல்ரின்னு சொல்லிட்டு இல்லாத பில்டப்லாம் கொடுத்துருந்தானுங்க. ஒன்றுமே கிடையாது இந்த மேட்ச்சில். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே போன மேட்ச் அதுக்கு முன்னாடி மேட்ச்சு கூட சொல்கிறியா, சன்ரைஸு ராஜஸ்தானு ஒரு விறுவிறுப்பாக போச்சு அந்த மேட்ச்சு கூட. இந்த மேட்ச் அந்தளவுக்கு சொல்கிற மாரி இல்லையாடா. ரைவல்ரின்னு சும்மா நீங்கள் மட்டும் பில்டப் பண்ணுறீங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றுத்தையும் கிடையாது. இதில் என்ன சொல்கிறது, ரொம்ப மட்டமான மேட்சின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நல்லா இருந்தது மேட்ச்சு, அவ்வளோதான் சொல்லலாம். நான் சொல்கிறது என் தலைவன் வர இல்லை, பாண்டியா கும்பு பாண்டியான் தானே அடிச்சு நோய்க்கிருப்பான் சிஎஸ்கேவை. சரி ஓகே, இந்த 2 டீமில் எவன் அடிச்சுன்னு எவன் ஜெயிச்சா என்ன, எந்த டீம் ஜெயித்தாலும் கொஞ்சம் ஹாப்பி தான். இதில் கொஞ்சம் மும்பை ஜெயிச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பாண்டியாவுக்காக. வேறு எதுவும் இல்லை. 28ஆம் தேதி களத்தில் சந்திப்போம். ஏன்னா 28ஆம் தேதி இவங்க எல்லாம் இந்த பில்டப்லாம் கொடுக்குறாங்க. சிஎஸ்கே சென்னையிலேயே வச்சு செஞ்சு விட்டாதான் சிஎஸ்கே டீம்லாம் அடங்கும். சிஎஸ்கேவை செய்யணும்பா. எனக்கு இந்த ஆர்சிபி கப்பு அடிச்சாலும் அடிக்கலனாலும் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த இவ்வளோ சாய போச்சு அச்சாலாச்சா, இதுக்கப்புறம் அடிச்சா அடிக்கலாம்னா. எனக்கு தெரிஞ்ச அந்த சிஎஸ்கே டீம் 2 மேட்சும் அடிச்சு கதற விடணும். எனக்கு அது இந்த கப்பு வச்சா கூட அந்த சந்தோஷம் இருக்காது. அந்த சிஎஸ்கே டீம் அடிச்சு கீக்கும் போது தான் அந்த ஒரு சந்தோஷம் இருக்குது. எப்பா அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த சிஎஸ்கே டீம் அடிச்சு ஓட விடும் போது. இந்த மும்பை டீமு எந்த டீம் அடித்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல, சரி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுக்கு இதுவில் போயிடுது. இந்த சிஎஸ்கே டீம் அடிச்சு கதற விட்டால் தான் அந்த ஒரு தனி ஃபீலிங் ஆகுது. அந்த கப் அடிக்கிற ஃபீலிங் கூட ஒரு டபுள் மடங்காக போகுது சிஎஸ்கே டீம் அடிக்கும் போது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், சிஎஸ்கே டீமை போட்டு புழகுறோம், அன்றைக்கி ஜெயிக்கிறோம். அடுத்த மேட்ச்சு பெங்களூரில் அவங்களால ஒன்றும் கேட்ட முடியாது. சென்னையில் கூட ஏதோ ஓரளவுக்கு சொல்லலாம். பெங்களூர்லாம் ஒன்றும் பிடுங்க முடியாது. பெங்களூர்லாம் அச்சு போன வருஷம் செஞ்சு விட்டோம் பேர். அந்தமாரி இந்த வருஷம் டபுள் மடங்காக செஞ்சு விடணும் அவங்கள. சரி நம்ம என்ன பண்ணுவோம், 28ஆம் தேதி பார்ப்போம் மேட்ச்சை. இவங்கள வச்சு செய்வோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.